வாங்க மல்லி சமையலில் கம கமன்னு இன்றைக்கி ஒரு ரசப்பொடி செய்யலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1 டம்ளர் மல்லி எடுத்திருக்கேன். அதை நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரசப்பொடி சூப்பராக இருக்கும். வீட்டில் நான் அடிக்கடி இப்படி தான் அரைச்சி வச்சு யூஸ் பண்ணுவேன். பாருங்கள், மல்லியை நல்லா வறுத்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சு வறுத்துக்கலாம். மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போது இது ஒரு தட்டில் வச்சு மாற்றிக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளர் மிளகு, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் 1/4 டம்ளர் சீரகம், இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். சீரகமும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ அதை மாற்றிக்கலாம். இப்போ அதே டம்ளரில் 1/4 டம்ளரு துவரம்பருப்பு, இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். பாருங்கள், வறுபட்டுச்சு. இப்போது இதையும் மாற்றிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும் கருவேப்பிலை போடும்போது. பாருங்கள், கருவேப்பிலை சேர்த்தாச்சு. அடுத்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 15 மிளகா சேர்த்துருக்கேன். நெடி வராமல் இருக்கிறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், மிளகாய் நல்லா வறுத்தாச்சு. இப்போது இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நல்லா ஆறட்டுங்க. இது நம்ம ஆறினோடனே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாம். என்கிட்ட கட்டி பெருங்காயம் இல்லை. நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் இதோட வறுத்து அதையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், ரசப்பொடி அரைச்சாச்சு. கம கமன் ரசப்பொடி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக அரைச்சிடலாம். நம்மளே வீட்டில் செஞ்சிடலாம். நல்லா ரசம் வைக்கும்போது நல்லா கம கமன் இருக்குங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.